திருச்சபை சபை இந்த சிங்கார பொன்மேடை இதோ கரையங்காட்டிலே எழுந்தருளி அருள்பாலிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராக விளங்கக்கூடிய ஐயனாகிய ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி முத்து முனியப்பன் மற்றும் முத்து முனியப்பன் இப்படி தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு மண்டல பூஜை 16ஆம் நாள் நிகழ்ச்சியாக கோவில் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேக விழா நாடக நிகழ்ச்சிக்கும் நன்கொடை வழங்கிய அனைத்து பங்காளிகள் மாமன் மைத்துனர்கள் அனைவரும் கோவில் நிர்வாகத்தின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று இரவு கோவில் திருப்பணி குழு சார்பாக நமக்காக நாடகம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். எப்படி நாடகம் அரங்கேற்றம் இந்த பொன்னம்பல சுவாமிக்காகவும் முத்து முனியப்பனுக்காகவும் அவரது குடும்பங்களும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து நம் நாடகத்தினை காண வந்திருக்கிறார்கள் ரசிக பெருமக்கள். அவரது குடும்பங்களும் நமக்காக அன்பளிப்பு வழங்கிய தாய் தந்தைமார்கள் சகோதர சகோதரிகள் அவர்களும் எப்படி இருக்க வேண்டும்? நாடு செழித்து நல்ல மழை பெய்து ஊரு செழித்து உத்தமலை பெய்து அவரவர் ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பட்டம் கட்டி ஆண்டு பெண் போன பக்கமெல்லாம் பெயரும் புகழும் பெற்று அவரவர் பெற்ற பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களின் குடும்பங்களும் சீருடனும் சிறப்புடனும் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பொன்னம்பல சுவாமியை வேண்டிக் கொள்கிறோம். இருந்தாலும் இந்த சிங்கார பொன்மேடையில் நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். ஆமாங்க, ஸ்ரீ மகாபாரதத்தில் ஆரண்ய பருவத்தின் இறுதி பகுதியாக விளங்கக்கூடிய விளாட பருவத்தின் ஒரு பகுதியாக விளங்கிய மாடுபுடி சண்டை. விளாட பருவம். ஆமா ஆமாங்க, விளையாட பருவத்துல மாடுபுடி சண்டை ஒரு அற்புதமான நாடகத்தை பெரியவர்களாக அரங்கேற்றம். இந்த நாடகத்தில் நீங்க யார், உங்களோட பேர் என்ன சொன்னால் தெரியுங்க? அம்மா, அப்படி இருந்த போதிலும் மாடுபிடி சண்டை விளையாட பொறுமையான நாடகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க சபை தருவாராக. ஆமாடி, நீங்க யார், உங்களோட பேர் என்னங்க? என் பேரை மட்டும் இப்படி கேக்குறியே, உன் பேர் என்ன? மை நேம் இஸ் கொல்லுப்புளுத்தி கவுண்டர். என்ன பேரு? கொல்லுப்புளுத்தி கவுண்டர். ஏண்டா இப்படிமா பேர் வைப்பாங்க? ஏங்க நாங்கெல்லாம் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்கள். பின்ன கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்கள் கவுண்டர்கள் பேர் வைக்காம பின்ன என்ன சார்ந்தவர்கள்? என்னப்பா சொல்ற? ஐயா ஐயா வாங்க ஐயா ஐயா பார்த்தேன் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஐயா அங்க போய் கொடுத்துங்க ஐயா. இவரெல்லாம் எங்க போனீங்க ஐயா? இருந்தாரு. சரி 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 அட ஐயா கரெக்டா இந்த இடத்துல கொடுத்துங்க. அது அவரே கொடுத்துருவாரு. நான் கொடுத்தீங்க நான் எடுத்தார் மம்மி வேண்டாம்.
ஐயா. பொன்னுசாமி கவுண்டர் ஐயா ம். நமக்காக அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். ஆமா. அவருக்கு குதிரை போல் ஓட்டமும் யானை போல் நடையும் கொடுத்து ஆமா. இந்த பொன்னம்பலசாமி நல்வாழ்வு சீருடன் சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமாம்மா, அப்படி இருந்த பொழுதும் என்னுடைய பெயர் நாமம், என் பெயரோ அம்மன் சுதர்க்கனை தேவி. சுதேசனா என்று சொல்லக்கூடிய என் பெயரோ சுதர்க்கனை. ஆமா, சுதர்க்கனையாக இருந்தாலும் அப்படி என் பெயர் சுதர்க்கனையாக இருந்த பொழுதிலும் சுதர்க்கனை பெற்றார்களே தாய் தந்தைகள் உங்களுடைய கணவர் எப்பேற்பட்டவர்? என்ன பெத்த கணவரா? உங்களை திருமணம் செய்த உங்களுடைய கணவர், உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு அவர்கள்? பஜனை அப்படி உங்களுடைய பெயரோ சுதர்க்கனை தேவி. சுதர்க்கனை தேவியாக இருந்தாலும் இந்த சுதர்க்கனை தேவியை நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்த்தி வாழ்வும் செய்தார்களே உங்களுடைய தாய் தந்தைகள். ஆனா வாங்கணும் 10 மாதம் 300 நாள் 3000 தச வினாடிகள் தன் அங்கத்திலே சுமந்து என்னை ஈண்டெடுத்த என் மாதா யாரு? இன்னும் அன்பு சகோதரர், இன்னும் அன்பு சகோதரர் நமக்காக அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். அவர்கள் செய்கின்ற தொழிலெல்லாம் சீருடனும் சிறப்புடனும் வழங்க வேண்டும் என்ற ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு, ஆமாம்மா, என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தச வினாடிகள் தன் அங்கத்திலே சுமந்து ஈண்டெடுத்த எனது தாயார் மாலவாதேவி. உண்மைதான். அப்படி மாலவாதேவி என்னை ஈண்டெடுத்து உங்களுடைய தந்தையார் தேசத்தினை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய கேகயராஜன் எனது தந்தையாக வேண்டும். ஐயா, கேகயராஜன் என் தந்தையாக வேண்டும். மாலவதேவி எனது தாயாக வேண்டும். அப்படி நான் மகளாக பிறந்த பிறகு என்னை ஈண்டெடுத்த என் மாதா என் தாயாராகிய மாலவாதேவி மாண்டு மடித்தாரடி அம்மா. சிறு வயதாக இந்த பெண்ணாகிய நான்
தாயிழந்த பெண் குழந்தையாக வாழ்ந்து வரும் தருமாயில என் தந்தையார் யோசித்தார், ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தா அதை எப்படி வேணாலும் வளர்த்துக்கலாம். ஆனால் பிறந்திருப்பதோ தன் மனைவிக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, இதை எப்படி வளர்த்துவது என்று யோசித்து என் தந்தையாராகிய கேகயராஜன் இரண்டாவது திருமணம் செய்தார். என் சிற்றன்னை ராஜகன்னிகையை. அப்படி என் தந்தையாருக்கும் என் சிற்றன்னை ராஜகன்னிகைக்கும் 104 ஆண் புத்திரர்கள் பிறந்தார்கள். அதில் மூத்தவன் என் தம்பியாகிய கீசகன். ஆமா, அவர் பேர்பட்ட பலம் கொண்டவன். அந்த என் மூத்த தம்பியாகிய கீசகன் 12,000 சிங்கபலம் படைத்தவன். 10,000 சிங்கபலம் படைத்து 10,000 சிங்கபலம் படைத்த என் தம்பியாகிய கீசகனின் உடன் பிறந்தார்கள் 103 பேர் உப கீசகர்கள். இப்படி நாங்கள் 105 பேர் 2 தாய்மாதர்களுக்கும் பிறந்து 4 மேனியும் பொழுது அன்பாக வளர்ந்து வரும் தருவாயில என்னை யாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள்? என் சிற்றன்னை ராஜகன்னிகை என்னை எப்படி எல்லாம் வளர்த்தினார். ஒரு கண்ணை இமை எப்படி பாதுகாக்கும், அதுபோல தன் மூத்த தாரத்தின் மகள் என்றும் பாராமல் என்னை ஆசையாக அன்புடனும் வளர்த்தி வாலிபம் செய்து என்னை மாலையிட்ட என் மணவாளன் எந்த நாட்டுக்கு அதிபதி? அப்படி உங்கள் தாய் தந்தைகளுக்கு நீங்கள் மகளாக பிறந்து விட்டு மாலவா தேவிக்கு மகளாக பிறந்து மகளாக என் தாயாராகிய மாலவ தேவி மாண்டு மடிந்த பிறகு ராஜகன்னிகை என்று பெண்ணை திருமணம் செய்து என் சிற்றன்னையாகிய என் தாய் என்னை வளர்த்தி வாலிபம் செய்து விளாட தேசத்து மாமன்னராக விளங்கக்கூடிய எப்படி விளாட தேசத்தினை ஆண்டு வந்த விளாட மன்னனுக்கு என்னை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைத்தாங்க. சரிங்க. அதாவது அந்த விளாட மன்னனுக்கு திருமணமாகி ஒரே ஒரு ஆண் குழந்தை. ஆமா, சரி. அவன் பெயர் சுவேதவாகனன். ஆமா, அப்படி சுவேதவாகனனை ஈண்டெடுத்த பிறகு அந்த மூத்த மனைவியாகப்பட்டவள் மாண்டு மடிந்த பிறகு இளைய மனைவியாக என்னை தேர்ந்தெடுத்து மணமுடித்தார். ஆமா ஆமா. அப்ப மணமுடித்த பிறகு எனக்கும் என் கணவராகிய விளாட மன்னனுக்கும் 2 குழந்தைகள் பிறந்தாங்க. என் மகனோ உத்திரகுமாரன், மகனோ உத்திரகுமாரத்தி. ஆமா, சரிங்க. இப்படி என்னை திருமணம் செய்து வைக்கும் வேளையில என் தம்பியாகிய கீசகன் என்ன செய்தான்? தன் அக்கா 2ஆம் தாரமா ஒரு வீட்டுக்கு போறாங்க. ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறாங்க. ஆமா, முதல் தாரமா போனா கூட பரவாயில்ல, 2ஆம் தாரமா போறவளுக்கு எப்படியும் நிறைய பொன்பொருள் சீதனங்கள் எல்லாம் கொடுக்கணும். அதனால சீதனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னையே சீதனமாக என்னுடன் வந்தான். எப்படி? என் தம்பி தன்னையே சீதனமா என் கூட சீதனமாக வந்தான். ஆமா, வந்த பிறகு அந்த விளாட நாட்டுக்கு தலைமை தளபதியாக நியமித்தார்கள். அப்ப தளபதியாக இருந்த என் தம்பியாகிய கீசகன் ஆமா தன் அக்காவின் கணவர் மாட்டு நாட்டு மன்னர்களுக்கு கப்பம் செலுத்தக்கூடாது என்ற காரணத்தினால
அது மட்டுமல்ல, ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் அவன் புகழ் பெருக வேண்டும் என்றால் அண்டை நாட்டுடன் போர் புரிந்து அந்த நாட்டை எல்லாம் தன்னுடைய நாட்டோட இணைக்கணுமா? எப்படி? ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் அவனுடைய புகழும் பெயரும் விளங்க வேண்டும் என்றால் பக்கத்து நாட்டை எல்லாம் போர் புரிந்து வெற்றி வாகை சூடி தன் நாட்டோட இணைக்கணுமா? அந்த அரசனுக்கு தான் பேரும் புகழும் கிடைக்குமா? இப்படி தன் அக்காவின் கணவர் பேரும் புகழுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தாரு? பேரும் புகழும் வாழ வேண்டும் என்று சொன்னார். தம்பியாகிய கீசகன் தலைமை தளபதியாக விளங்கி மச்சு தேசத்தின் மீது போர் அப்போ அந்த மச்சு தேசத்தினை யார் ஆண்டு வந்தாங்க? திரிகரத்தன் திடராஜன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிகள் 2 பேர், திரிகரத்தனும் திடராஜனும் மச்சு தேசத்தினை ஆண்டு வந்தாங்க. அப்பேற்பட்ட மச்சு தேசத்தினை போர் புரிந்து என் தம்பியாகிய கீசகன் வெற்றி பெற்று என் கணவரின் நாட்டோடு அதை இணைத்தான். என் தம்பியின் பலத்தினை அறிந்த நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி? அயல் நாட்டு மன்னர்கள் எல்லாம் என் தம்பியாகிய கீசகனின் பலத்தினை அறிந்து சிங்கபலம் படைத்தவன் என்று அறிந்து எங்களை எல்லாம் அடிமைப்படுத்தாம எங்க கிட்ட கப்ப பணம் வாங்காம எல்லோரும் பயந்து வாழ்ந்தார்கள். ஆமா, இப்படி பயந்து வாழ்ந்து வரும் வேளையில சீருடனும் சிறப்புடனும் என் கணவருடன் ஒன்று சேர்ந்து நான் 2 குழந்தைகளை ஈண்டெடுத்து நலமாக வாழ்ந்து வந்தோம். அப்படி வாழ்ந்து வந்த வேளையில அம்மம்மா, என் நாட்டிலே எங்களுக்கு ஏற்பட்ட குறை என்ன? எங்களுக்கு பாதுகாப்பு சுவராக இருந்த என் தம்பி கீசகன் என்ன ஆனா? அம்மா, யாரோ தெரியவில்லை. அந்த மச்சு தேசத்திலே எங்கள் நாட்டிலே இணைத்த பிறகு அந்த மச்சு தேசம் தேன் கொஞ்சம் நாடாக இருந்தது. அதையே தலைநகராக கொண்டு என் கணவர் ஆட்சி செய்தார். இப்படி இருந்த வேளையில யாரோ தெரியவில்லை என் தம்பியாகிய கீசகனை புளியந்தோப்பிலே வெள்ளைமணி மண்டபத்திலே யார் என்று அடையாளம் தெரியாதவர்கள் என் தம்பியை கொன்றார்கள். தம்பியாகிய கீசகன் உடன் பிறந்தவனின் பலத்தினை அறிந்துதான் இத்தனை ஆண்டு காலங்களாக எதிரி நாட்டு மன்னர்கள் எல்லாம் எங்க மேல கண் வைக்காம இருந்தாங்க. பேர்பட்ட 10,000 சிங்க பலம் படைத்த என் தம்பியை யாரோ அடையாளம் தெரியாதவர்கள் கொன்று குவித்தார்கள். இந்த செய்தி அண்டை நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரிய வந்தது போலும். இத்தனை நாட்களாக எங்களை அடிமைப்படுத்தவோ அல்லது எங்கள் நாட்டின் மீது போர் புரியவோ அல்லது எங்கள் சொத்து சுகத்தினை சுரண்டுவதற்கோ யாரும் எத்தனிக்கவில்லை. ஆனால் இதை அறிந்த ஏற்கனவே முன்னமே ஆண்டிருந்தானே இந்த நாட்டினை மச்சு தேசத்தை அந்த திரிகரத்தனும் திடராஜனும் நேற்றைய தினமாக வந்தார்கள். வந்தவர்கள் எங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய பசு மந்தை என்று சொல்லக்கூடிய ஆவு மந்தைகளை எல்லாம் தென்கோடி பாரிசமா ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஆமா, இதை அறிந்த என் கணவரும் அரண்மனையில் இருக்கக்கூடிய ஆடவர்கள் அனைவர்களும் அந்த பசு மந்தைகளை எல்லாம் சென்று மீட்டு மீண்டும் நாட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டு எப்படி ஓட்டிட்டு போனாங்க. யாரு? திரையர்த்தனும் திடராஜனும். அந்த பசு மந்தைகளை எல்லாம் மீட்டு நாட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டு ஒருவேளை மாற்று நாட்டவர் வந்தாலும் வரலாம் என்று சொல்லி அந்த தென்கோடி பாரிசமா பாளையம் தரித்து தங்கியிருக்கிறாங்களாம். இதையெல்லாம் தூதுவர்கள் வந்து சொன்னாங்க. நான் வடகோடி பரிசுமா ஆவுமதில் மேய்க்கக்கூடியவர்கள் இவர்களில் ஒருவர். ஆமாம் தாயே. என்னப்பா? ஆவுமதில் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது வடகோடி பரிசுமாக ஆர்வத்தில் அஸ்திராபுரத்து வேந்தர்களாம் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து நம்முடைய ஆவுமதிகளை மடக்கி கொண்டு அவருடைய நாட்டுக்கு ஓட்டி கொண்டு போகிறாரம்மா. மாதவாரி கோவிந்தா மன்னரும் பலரும் போன சேதியை அறிந்திடாமல் சிந்தை நொந்திருக்கும் போது அந்த பாதக துரியன் அவன் பாசுக்களை ஓட்டி போறான்.
அழுகிறீங்க? மாதவா, ஹரிகோவிந்தா, தென்கோடி பாரிசமா என் கணவர் சென்றார். அவர் சென்ற செய்தி அங்கே பாளையம் தரித்து தங்கி இருக்கிறார் என்ற செய்தி மட்டும்தான் கிட்டியது. அவர் இன்னும் அரண்மனை திரும்பவில்லை என்று சிந்தையானது நொந்து நான் இந்த அரண்மனையில் இருக்கும் தருவாயில போது இப்படி அந்த பாவியாகிய துரியோதனன் நம் பசு மந்தைகளை எல்லாம் வடகோடி பாரிசமா ஓட்டிட்டு போறான்னு இப்படி வந்து நீங்க சொல்றீங்களே தாயே. அரணாக இருகட்டி ஆடவர்கள் யாரும் அரண்மனையில் இல்ல. என் தம்பியாகிய கீசகன் மடிந்ததை நினைத்து நான் அழுவதா? இதை அறிந்தவன் அந்த திரிகரத்தினும் திடராஜனும் பசுக்களை ஓட்டி போனார்களே, அதை நினைத்து அழுவதா? இப்போ அதையெல்லாம் என் கணவர் மீட்டு அனுப்பி வைத்தாலும் இந்த பாதகனாகிய துரியோதனன் இப்படி பசு மந்தைகளை ஓட்டி போகிறானே, இதை நினைத்து நான் நொந்து அழுவதா? இதை செய்வதென்றே எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்துன்னா மகாராணி உங்ககிட்ட சொல்லி கவலையை சொல்லி அழுகிறோம். நீங்களே இப்படி மனநோந்து என்ன நாங்க என்ன செய்வது? ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கம்மா. உடனடியாக இந்த செய்தியை தென்கோடி பாரிசமாக அங்கு பாளையம் தரித்து தங்கி இருக்கும் என் கணவரிடத்தில் தாங்கள் தான் சென்று உரைக்க வேண்டும். அதுவரை நான் எப்படியாவது பாதுகாவலுக்கு ஏற்பாடு செய்கிறேன். நாங்க போய் வருகிறோம். யார் இங்கே? உடனடியாக என் அந்தபுரம் சென்று என் தாதி பெண்கள் எல்லாம் அந்தபுரத்தில் இருப்பாங்க. ஆமா, அவர்களை அதிசீக்கிரமாக ராஜகுடி மண்டபத்திற்கு மகாராணியம்மா அழைத்தார்கள் என்று அழைத்து நேரத்தில், அதாவது தாயாகப்பட்டவன் தனது தாய் பெண்களை அழைக்க இதே நேரத்தில் இப்பொழுது பாஞ்சாலி விரைவில் நாம் காண்க.